பார்த்துக்கோங்க. சரி சார். என்னாச்சு ராகவன்? அது ஒன்றும், நீங்கள் என்ன சார் இங்கே வந்துட்டீங்க? ஸ்டேஷனில் வெயிட் பண்ணியிருக்கலாமே. ஏதாவது கிடைச்சது? ஏதோ தோண்டிட்டு இருக்காங்க. அது ஜஸ்ட் ஹன்ச் சார், நத்திங் டு. நீங்கள் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது கிடைச்சதுன்னா லெட் யூ நோ. 1 minute சார். நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார். நான் சார், ஐம் சாரி சார். ராணி தான். நீங்கள் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வா. நோ சார், நோ ப்ளீஸ் சார். ராணி, சார், ராணி. No, please, sir. Evidence, sir. Please. Right now. Sir, evidence, sir. But I'm a father, damn it. Sir, as a policeman, you know it's all evidence. Please, evidence, sir. No. Please. Father, no. Why my daughter? No, but evidence, sir. Why? I'm sorry. Satish. Sir, excuse me. Please. Hey, yes, sir. Get hold of him, I say. Bounce. Lift him. Bounce. Please. Get a hold of yourself. Bounce. என்னாச்சுங்க? ராணி எங்கங்க? ராணி வரமாட்டா. நம்ம ராணி வரமாட்டா. செத்துட்டா. ராணி செத்துட்டா. Sir, Dr. Kantaraj. I'm Raghavan, Deputy Commissioner of Police, Crime Branch on Special Deputation. I'm in charge of this investigation. நீங்க தான் இதுக்கு இன்சார்ஜா? I have never seen such a gory murder in my life. Mode of death, கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்காங்க. Weapon? Surgical knife. அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவன் தான் பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்லை, கோடாலியால body has been bisected into 2 halves. Yeah, I saw. 2 half hours. Yes. அதோட கொல்றதுக்கு முன்னாடி அவளை கற்பழிச்சிருக்கான். Semen traces? எஸ். ஆனால் மரபணு சோதனை பண்ணி செமன் மூலமாக தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அடையாளத்தை அழிக்க பார்த்துருக்கான். கொலை நடந்த நேரம் முந்தா நாள் சாயந்தரம் 6லேருந்து 6:15 மணிக்குள்ளே இருக்கலாம். எக்ஸலண்ட். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உடனே கொடுத்துட்டீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன். ராகவன் சார், இப்போதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 பசங்க ராணிகிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. காலேஜ் ஃபங்க்ஷனில் போட்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் ஸ்டேஷனில் வச்சு மறுநாள் ரிலீஸ் பண்ண சொன்னேன். நாட் ஷூர், பட் ஒருவேளை அவங்களா இருக்குமோ? I don't know. Well, I just felt like telling you this. Yeah. Thank you, sir. ஆரோக்கியராஜ் சார் இந்த விஷயம் வெளியில தெரிய வேணான்னு கேட்டுக்கிட்டாரு. அதனால அவனுக்கு 2 பேரையும் ஸ்டேஷன்லேயே நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சு சார் கஸ்டடியில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் சார். அந்த 2 பேரை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் வாங்கி வைக்கல. மெட்ராஸ் பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை சார். ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டானுங்க.
தப்பு பண்ணிட்டோம் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதானுங்க. அவனுங்க வேஸ்ட் சார், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவனுங்க. மற்றபடி அவனுங்க இந்த அளவுக்குலாம் துணிய மாட்டானுங்க சார். தேங்க்யூ. எஸ் சார். சார், நீங்க தான் சித்ராவுக்கு ஆறுதல் சொல்லுங்க. வேணும். வரேன் சார். ஓகே பாய். ராகவன் சார், அவனை கண்டுபிடிக்கணும். என் ராணிங்கிறதுல நான் இதை சொல்லிட்டேன். ஒரு பொண்ணை இப்படி பண்ணிட்டு எவனோ ஒருத்தன் எங்கேயோ நடந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது தாங்க முடியல. We should get him. I'll get him, sir. We'll get him, sir. Thank you, sir. நாங்கள் கிளம்புறோம் ராகவன். நியூயார்க் போகிறோம். ராணி அங்கே எம்எஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அவளோட போகணுன்னு தான் முன்னாடி இருந்த பிளான். ஆனால் இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போகிறோம். ஏன்னா இங்கே இருந்தால் நான் சித்ராவையும் இழந்துருவேன் பயமாக இருக்கு. யா, we'll take care. Don't worry. தோசை கடை ரெடி. யாருக்கு முத தோசை? குடும்பத்தில்